பிக் பாஸ் சீசன் 9 வந்து இப்போது ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே அழகாக அதனுடைய ஃபைனல் கூட வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது. அதில் திவ்யா அவர்கள் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கமருதீன் அவர்களை பற்றி நிறைய பேர் பல விஷயங்கள் பேசி வந்துட்டுருக்காங்க. இவருக்கும் பார்வதி அவர்களுக்கும் ரெட் கார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த சூழலில் நீங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்தது தவறு தான், அவங்க 2 பேருக்கும் வந்து நீங்கள் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு. இந்த சூழலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, தொடர்ந்து கமருதீன் அவர்கள் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. கமருதீன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறமாக என்ன பண்ணுறாரு அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு. இப்போது கமருதீன் அவர்கள் பார்வதியை திருமணம் பண்ணுவாரா, இல்லை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் பேசப்பட்டுச்சா அப்படின்னு பலருமே பல விஷயங்களை கேட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் கமருதீன் மற்றும் பார்வதியுடன் திருமணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே பாரு அம்மா அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க சீக்கிரமே திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு. இந்த சூழலில் இப்போ கமருதீன் அவர்கள் பார்வதியினுடைய ஃபோட்டோவை பேக்கெட்டில் வச்சுருக்காரு அப்படின்னு சமூக வலைதளங்களில் பேசி வந்துட்டுருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீக்கிரமே நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வந்துட்டுருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் பல விஷயங்கள் நிறையவே அவங்களை பற்றி ரொம்ப எல்லோராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. என்னதான் ரெட் கார்டு கொடுத்துருந்தாலும் ஃபைனலுக்கு அவங்களுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவங்க இருவருமே வந்திருந்தாங்க ஃபைனலுக்குள்ளே. ஒரு சில நேரங்களில் நம்ம எமோஷ்னலாக யோசிக்கிறத விட கொஞ்சம் நிதானமாக இருந்தோன்னா, இங்கே மட்டும் கிடையாது, வாழ்க்கையிலையும் சரி, நம்மளுடைய வாழ்க்கை முழுக்கவும் சரி, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே புரியக்கூடியது. விளையாட்டு மட்டும் இல்லை, எங்கேயுமே நம்மளுக்கு நிதானம் அப்படின்றது ரொம்ப அவசியமாக எல்லோராலையும் பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கமருதீன் அவர்கள் பாருவை மேரேஜ் பண்ணுறாரா இல்லையான்னு. இது ஒரு பக்கம் இருக்க, மங்காத்தா திரைப்படம் கூடிய விரைவில் வந்து வெளியாகும் அப்படின்னு எல்லோருக்குமே சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீரிலீஸ் ஆகியிருக்கு. எப்படி வந்து மக்கள் அதற்கு அமோக வரவேற்பு கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. எப்படி வந்து அந்த படம் வந்து மக்களுக்கு ரொம்பவே மறுபடியும் ரீரிலீஸில் பிடிக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய படங்கள் ரீரிலீஸில் ஃபஸ்ட்டு வந்ததை விட அதில் தான் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரியாகவும், அதே போல் ரொம்ப வசூலும் வந்து அதிகரித்ததாகவும் சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.